மொத்தம் நம்ம வந்து 20 டாக்டர்ஸ் கொடுக்குறோம். 20 டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட் 10 பேர் வந்து எமர்ஜென்சி விஷன்னா எங்களால் எவ்வளோ பெரிய எமர்ஜென்சியும் இந்த இடத்துல எங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸும் கொண்டு வரோம். ப்ளஸ் வந்து எங்களுக்கான ஆம்புலன்ஸும் இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் டீமும் இருக்குது. அதே மாதிரி மொத்தம் 50 ஸ்டாஃப்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா 30 ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எமர்ஜென்சி டெக்னீஷியன்ஸ். எல்லாருமே எமர்ஜென்சி பேசிக் பிஎல்எஸ்ன்னு சொல்லுவோம், ஏசிஎல்எஸ் சொல்லுவோம். அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அதை ஸோ தே நோ ஹவு டு ஹேண்டில் இன் எமர்ஜென்சி. அதனால் எமர்ஜென்சியில் அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக தெரியும். அதே மாதிரி ஆம்புலன்ஸு நாங்கள் 2 தனியாக சப்போர்ட் டீம் கொடுக்குறோம். அவங்க வந்து பேஷண்ட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க. அதை தாண்டி நம்ம நிர்வாகிகளும் இருப்பாங்க. அதனால் வந்து நமக்கு வந்து எந்த அசம்பாவிதம் நடக்காமல் நம்ம பார்த்துப்போம். இது நடக்க போறதில்லை, இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். நடக்காது, ரொம்ப சிறப்பாக தமிழ்நாடு திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒழுக்கமாக நடக்குது. என் நிர்வாகிகள் எல்லாத்தையுமே கோரிக்கை வச்சிருக்கோம், யாருமே வரக்கூடாது. வீட்டில் இருந்து குடும்பத்தோட பெரியவர்களோடும் குழந்தைகளோடும் நேரடி ஒளிபரப்பு யூடியூப்லேயும் போகிறோம், உங்கள் மூலிமா சேனல்லையும் போகிறோம். அவர்கள் வீட்டிலேயே உட்காந்து அமர்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம். கண்டிப்பாக அங்கே தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காது. இருந்தாலும் அதுக்கு முன்னேற்பாடாக எல்லாமே செஞ்சு வச்சுருக்கோம். மைதானத்துக்குள்ளே எத்தனை ஆம்புலன்ஸு, வெளியே எத்தனை ஆம்புலன்ஸு, எத்தனை டீம் இருக்கீங்க, எவ்வளோ மருத்துவர்கள், எவ்வளோ ஓட்டுநர்கள் இருக்காங்க? மொத்தம் 15 ஆம்புலன்ஸ் இருக்குது, 20 மருத்துவர்கள் இருக்காங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ் 20 மருத்துவர்கள் இருக்காங்க, 50 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. 50 ஸ்டாஃபில் பார்த்தீங்கன்னா 30 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மெடிசன் டெக்னீஷியன். அப்படின்னா எல்லாம் அவங்க எமர்ஜென்சியில் பேஷண்ட் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரிஞ்சவங்க. அவங்க வந்து 30 பேர் இருக்காங்க. நம்ம 6 டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட்டுக்கு அவங்க மட்டுமே 5 பேர் இருப்பாங்க. ப்ளஸ் எமர்ஜென்சி டாக்டர்ஸ் வந்து ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. அது இல்லாமல் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸும் ஒவ்வொரு டென்ட்லேயும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. நம்ம உள்ள 15 ஆம்புலன்ஸ் இல்லாமல் வெளியும் 4 ஆம்புலன்ஸ் வந்து நிறுத்துறோம். ஏன்னா வெளி க்ரௌடு சேரும். இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றாலும் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நாங்கள் வந்து மெயினாக அதையும் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த 4-வே ட்ராக் அந்தாண்ட அதில் வராங்க பார்த்தீங்கன்னா, அங்கே 2 ஆம்புலன்ஸ் போட்டிருக்கோம். ஏதாவது சாலை விபத்து எங்கள் இதில் வேறு ஏதாவது விபத்தாக இருந்தால் கூட சரி, அவங்களுக்கு முதலுதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த 4-வே ட்ராக்கில் 2 ஆம்புலன்ஸ் போட்டிருக்கோம். அது இல்லாமல் 2 ஆம்புலன்ஸு ரன்னிங்லேயே இருக்கும். இந்த லாஸ்ட்ல இருந்து சீலாம்பட்டி பைபாஸ்ல இருந்து அம்மாப்பேட்டை பைபாஸ் வரைக்கும் மூவ்மெண்ட்லேயே பண்ணுறதுக்கு அதுவும் 2 ஆம்புலன்ஸ் தனியாக கொடுத்துருக்கோம். அது ஒரு டீம் தனியாக இருக்காங்க.